குருப்யோ நமக. அஸ்ட்ரோ விருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியேனின் நமஸ்காரம். இந்த பேசிக் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம ராசிகளை பத்தி பார்க்க போறோம். ராசிகள் 12. அதாவது ஜாதகத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, நேத்திக்கு வர கிரகங்களை பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு ராசிகள் பார்க்க போறோம். அடுத்தது நட்சத்திரங்கள். இது மூணுமே மிகவும் முக்கியமான ஒன்று. அப்ப ராசி மண்டலம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ராசி மண்டலம் அப்படின்னா என்னன்னா, கிரகங்கள் வானத்துல சுத்தும்போது 360 டிகிரி கொண்ட ஒரு சுற்றுவட்ட பாதையில சுத்தி வருது. அத நம்ம ஆஸ்ட்ரானமில சொல்லுவோம். சூரிய குடும்பத்துல சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது சொல்லுவோம். அத நம்மளுடைய புரிதலுக்காக 30 டிகிரிகள் கொண்ட ஒரு கட்டமாக ஒரு ராசியா பிரிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய புரிஞ்சு கொள்வதற்காக, ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இது சதுர கட்டங்களாக நாம தொகுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இறைவன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கார். ஆனா, நாம என்ன பண்றோம்னா, எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா பிரகலாதன் காலத்துல பார்த்தீங்கன்னா, பிரகலாதர கூப்பிட்ட உடனேயே ஓடி வருவார். யாருன்னா நரசிம்ம பகவான். அதே போல தான் நம்ம ஒரு புரிதலுக்காக எங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒரு இறைசக்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட, ஒரு கோவில், ஒரு கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அந்த இறைசக்தியை புரிய வைக்கிறதற்காகவும், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல தான் நம்ம ராசி மண்டலம் நம்மளுடைய புரிதலுக்காக 30 பாகை கொண்ட ஒரு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ராசி மண்டலத்தை. அது 12 ராசிகள் எடுத்துக்கிறோம். 12 ராசிகள்ல மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர். எதுக்காக இந்த பேர் அப்படின்னா, இப்போ நம்ம மனுஷங்க எத்தனையோ பேர் இருக்கோம். இவங்கள அடையாளம் காண்றதுக்காக நமக்கு எப்படி பெயர்கள் தேவைப்படுதோ அதே போல தான் அதுக்கும் ஒரு சில பெயர்கள் நம்ம மகரிஷிகள் கொடுத்துருக்காங்க. இந்த ராசிகள் எதை வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதே பஞ்சபூத தத்துவத்தை தான் இந்த ராசிகள்லேயே இறக்கியிருக்காங்க. எப்படி கிரகங்களுக்கான பஞ்சபூத தத்துவங்கள் கொடுத்துருக்காங்களோ அதே போல தான் பஞ்சபூத தத்துவத்தை இந்த ராசிக்குள்ளேயும் இறக்கியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கிரகமும் அந்த ராசிக்கு வரும்போது, அந்த சுழற்சியில வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நம்ம ஜாதக பலன்களா நம்ம சொல்றோம். சரி, இப்போ 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரைன்னு சொல்லியாச்சு. அதுல என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ராசி மேசம், செகண்ட் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இந்த குழுவில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது தெரியாதவங்க ஒரு சிலருக்காக இந்த பேசிக் நேம்ஸை ரிப்பீட் பண்ணுறேன் திரும்ப. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். இப்போ இந்த 12 ராசி மண்டலத்திலையும் பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்கிறது தாய் தந்தையான அம்மை அப்பன் என்று சொல்லக்கூடிய இது கடகமும் சிம்மமும் தான். அதுக்கு இந்த ராசி மண்டலத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக 2 பிள்ளைகளும் தாய்கிட்ட ஒரு வீடு, தந்தைக்கிட்ட ஒரு வீடு கேட்டதாகவும், புதன் அதுக்கு பக்கத்து வீடை எடுத்துக்கோன்னு சொன்னதாகவும், அப்புறம் சுக்கிரன் சூரியன் கிட்ட ஒரு வீடு, சந்திரன் கிட்ட ஒரு வீடு கேட்டதாலனா 2 பேர் 2 பக்கம் கொடுத்ததாகவும், செவ்வாய்க்கு அதே போல் 2 பேர்கிட்ட 2 வீடு வாங்கினதாகவும், குரு அதே போல் சூரியன் கிட்ட சந்திரன் கிட்ட 2 பேர்கிட்டையும் கேட்டு ஒரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கிட்டதாகவும், சனியும் அதே மாதிரி வாங்கிட்டதாகவும் ஒரு புராண கதை இருக்கு. இது எளிதில் நம்ம மனத்தில் நிற்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை. இந்த மாதிரி கதைகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இதில் இருக்கும். ஏன்னு கேட்டால் அது மக்களுக்கு எளிதில் அது புரியணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை. அப்படி பார்த்தா எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடுகள் கொடுத்தாச்சு. ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரு வீடு தான் இருக்கும்.
அந்த வகையில பார்க்கும்போது புதனுக்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு ஆட்சி வீடுகளா வரும். சொந்த வீடுகளா, ஆட்சி வீடுகளா வரும். இதில வந்து பாகைகள்ங்கிறது வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா 1 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரை மேஷம், 31லேருந்து 60 வரை ரிஷபம், 41 61லேருந்து 90 டிகிரி வரை மிதுனம், 91லேருந்து 120 வரை கடகம், 121 முதல் 150 வரை சிம்மம், 151 முதல் 180 வரை கன்னி, 181லிருந்து 210 வரை துலாம், 211லிருந்து 240 வரை விருச்சகம், 241லிருந்து 270 வரை தனுஷு, 271 முதல் 300 வரை மகரம், 301லிருந்து 330 வரை கும்பம், 331 முதல் 360 வரை மீனம். இப்படி 12 ராசிக்கும் 30 பாகைகள் கொண்ட ஒரு கட்டமாக வந்து நம்ம இதை வச்சு படிக்கிறோம். ராசி மண்டலத்தை பிரித்து நம்மளுடைய புரிதலுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். அதே ராசி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இந்த 12 ராசிகளும் 12 விதமான ஒரு சில விஷயத்த கொடுக்குது. பாவகம்னு அதை சொல்லுவோம். அது பாவகம் அப்படின்னு சொல்லும்போது லக்னம் முதல் 12 வீடுகளுக்கும் 12 பாவகமாக வரும். அந்த பாவகங்கள் அப்படிங்கும்போது அதை வந்து எப்படி பிரிக்கிறோன்னா, லக்னம், குடும்பம், தனம், வாக்கு, 3வது பாகமும் முயற்சி, இளைய சகோதரம், சகோதரி, தைரியம், வீரியம், 4வது பாகமும் சுகம், தாயார், அசையா சொத்து, பொன் பொருள், வண்டி வாகனம், 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணிய பாவகம், 6வது பாகமும் கடன், நோய், எதிரி, வேலை, உத்தியோகம், இதில் வர்றது உத்தியோகம், இதெல்லாம் வந்து 6வது பாவகம். 7வது பாகமும் மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், இதெல்லாம் 7ஆம் பாவகமாக வரும். 8ஆம் பாவகம் ஆயுள், திடீர் சொத்து, அதிர்ஷ்டம், அதாவது அசையா சொத்துக்கள், இதெல்லாம் வந்து 8ஆம் பாவகத்தில் வரும். அது பெருஞ்சொத்துன்னு சொல்லுவோம். அதனால் அது 8ஆம் பாவகம். 9வது பாவகம் பாக்கியம், தந்தை, குலதெய்வம், இதெல்லாம் வந்து 9ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் கர்மம், தொழில், சுய தொழில். கர்மம்னா இது வந்து 2ஆக எடுத்துக்கலாம். கர்மத்தை வந்து வேலைக்கு தான் கர்மங்கிற ஒரு பெயர். அதனால கர்மம், சுய தொழில், சுய தொழிலா வேலையா அப்படிங்கிறதுக்கு. 11வது பாவம் மூத்த சகோதரஸ்தானம், சித்தப்பா, மூத்த சகோதரி, லாபஸ்தானம். 12ஆம் பாவகம் விரயம், மோட்சம், போகம், புண்ணியம். இது வந்து 12ஆம் பாவகம் அப்படிங்கிறத இந்த 12 பாவகங்களை 12 ராசிகளை வந்து 12 பாவகங்களாக பிரித்து ஈஸியாக பலன் எடுக்கிறதுக்கு வசதியாக வந்து நம்ம மகரிஷிகள் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 12 பாவகங்களும் 12 ராசிகளும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் இதே போல் பிரிச்சிருக்காங்க. உடல் உறுப்புகளையும் இதே போல் பிரித்து கொடுத்துருக்காங்க. லக்ன பாவகம் அப்படிங்கிறது தலை, மூளை, கண், முகம். 2ஆம் பாவகம் கழுத்து, தொண்டை, உள்நாக்கு. 3ஆம் பாவகம் நுரையீரல், மார்பு, கைவிரல்கள், மூக்கு. 4ஆம் பாவகம் வயிறு, மார்பகம், நாக்கு, வாய், நாக்கு. 5ஆம் பாவகம் இதயம், முதுகு, முதுகுத்தண்டு, கண். 6ஆம் பாவகம் சிறுகுடல், பெருங்குடல், இடை. 7ஆம் பாவகம் சிறுநீர், தோல். 8ஆம் பாவகம் பிறப்புறுப்பு, மர்ம உறுப்பு, காது. 9வது பாவகம் இடுப்பு, தொடை, கல்லீரல். 10வது பாவகம் பல், எலும்பு, முழங்கால்.
11வது பாவம் கணுக்கால், இரத்த ஓட்டம், பாதம். 12ஆம் பாவகம் பாதம், மலக்குடல், மலவாசல். இப்படி இந்த 12 பாவகத்துக்கும் உடல் உறுப்புகளையும் சொல்லியிருக்காங்க. இது போல தான் ஒவ்வொரு ராசி மண்டலமும் பிரிக்கப்பட்டிருக்கு. மீதி ராசிகளின் தன்மைகளை வந்து நாளைக்கு இது தொடர் பதிவா பார்த்துட்டு வரலாம். இதில் வந்து யாருக்காவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லக்ன பாவம் வச்சு தான் ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்களை சொல்ல முடியும். அங்கே இருக்கிற கிரகங்கள், பார்த்த கிரகங்கள் இதெல்லாம் வச்சுதான். அதனால இதெல்லாம் பேசிக்காக கொடுத்துருக்கேன். இதை வந்து எழுதிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கிருத்திகா. 448122284840.